9th January 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அல்கோ மூலியமா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ மார்னிங் நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தோம். ஸோ அது எடுத்ததுக்கான ரீசன் தெரியணும்ல. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே பிவோட்டு 38% ரெண்டும் நேர்கோட்டில் இருக்கிறப்ப அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகும். ஆர்எல்ஸ் மார்க்கெட் கீழ் நோக்கி தான் வரும் அப்படிங்கிறதான் நம்மளோட ரூல்ஸ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட காலையில் ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்த நாங்கள் வந்து மார்க் பண்ணியாச்சு. பிவோட்டு 38% பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம மேல் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போல இங்கேருந்து ஒரு செல் சிக்னல், இந்த செல் சிக்னல் நேராக வந்து S1ல் நீங்கள் பார்க்குறீங்கல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், S1ல் கரெக்டாக வந்து வச்சுட்டு இந்த மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிருக்கு. ஸோ டாட் ஏரோ லோயர் லோ வச்சுட்டு அங்கேருந்து மேல் நோக்கி போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ இது பேங்க் நிஃப்டியோட இது. அடுத்தது நிஃப்டியோடதை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே 78% இருக்குது. இந்த 78% பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். ஆனால் எல்லாரோட மைண்ட் செட்டும் ஃபஸ்ட்டு கேண்டில் மேல் நோக்கி போகிறப்ப எல்லாரும் போய் கால் எடுத்துகிட்டு உட்காருவாங்க. அங்கே அது நடக்காது. சரி, இப்போ இந்த பிவோட்டும் 78%ம் பக்கத்தில் இருக்குது. அப்போ 78% உடச்சி பிவோட்டுக்கு மேலே போனால் தான் அடுத்தது 62% ஃபிபொனாச்சி லெவலில் போய் அடிக்கும். அப்போ அது நடக்காதப்ப நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு சிக்னல் வருது. சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக எடுக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்தோன்னே இங்கே லோயர் லோ காமிக்குது. ஸோ ஆல்ரெடி இது S1 100% வந்து இதை அடிக்கணும். ஸோ இன்றைக்கி இது எப்போ அடிக்குதுன்னு தெரியல. ஸோ மார்க்கெட்டு மேலே போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 200 EMA எல்லாமே கீழ் நோக்கி இருக்குது கேண்டில். ஸோ இங்கே வந்து 25,883 வந்து அடிக்கணும் இந்த மார்க்கெட். ஸோ இங்கே ஒரு டாட் ஏரோ ஹையர் லோயரில் ஹை வச்சதுனால, இந்த லோயரில் ஹை வச்சதுனால மார்க்கெட் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இங்கே ஒரு செல் சிக்னல் கிடச்சிது. ஸோ அதில் எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்செக்ஸும் ஆட்டோ ட்ரேட் எடுக்கும். ஸோ இங்கேருந்து மேல் நோக்கி போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரே கேண்டிலில் மேலே போகிறப்ப இங்கே பிவோட் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம லைன் வந்து 23%ல் போட்டிருந்தோம். இது ஃபிபொனாச்சி லெவல் ட்ரேடிங். ஸோ போட்டோன்னே நமக்கு ஒரு செல் சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்கும். அது நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0% மார்க் பண்ணியிருந்தோம். 0% கரெக்டாக 84,022 அது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போச்சு. அப்போ இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. ஆனால் மேற்கொண்டு மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி லெஸ். அடுத்த லெவல் என்னன்னா இந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகணும். அப்படி இல்லைன்னா இந்த 0% வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ இன்னைக்கு டே லோவை 0% ஆக்குபை பண்ணியிருக்கு. அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் புட் சைடு நம்ம போகணும் ஸ்ட்ராங்காக. அதர்வைஸ் வி ஹவ் டு வெயிட் ஃபார் இட். 23% 84,346 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங்காக கால் சைடு போகலாம். இல்லை மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாகவே இருக்கும். அடுத்தது US டாலர் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மார்னிங் ஆரம்பிச்சது நம்மளோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே லோ 23%. இந்த பாருங்க, எஸ்டர்டே லோவோட எந்த ஃபிபொனாச்சி லெவலும் சேர்ந்து வந்தது அப்படின்னா ஸோ அந்த இடம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு. அதே மாதிரி மார்க்கெட் இங்கே நடந்திருக்கு. ஸோ இங்கே லோயர் லோ வச்சுட்டான். ஸோ இங்கே ஆரம்பித்தது 4407ல் ஆரம்பித்தது. எது வரைக்கும் டார்கெட் போச்சு 127%. இங்கே ஆரம்பித்தது நேராக 127% வரைக்கும் இவன் போயிருக்கான். ஓகே, ஸோ கரெக்டாக பாருங்கள் 44,482ல் போய் வச்சுட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிவோட்டு 38% மேல் நோக்கி போகுது, திருப்பி வருது. அப்போ ஒரு லோயர் பேண்டை எடுத்துகிட்டு இது வரைக்கும் தான் மார்க்கெட் வரும், இதுக்கு கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா மார்க்கெட்டு ரெட் கேண்டிலாக இருக்குது, மார்க்கெட் கீழே போகுதுன்னு நினைக்கிறப்ப மார்க்கெட் ஃபிபொனாச்சி லெவலை ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோட டெலகிராம் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூம் மீட்டிங் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம். அதில் நீங்கள் லைவாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் கம்மிங் சண்டே 11th January 2026 மார்னிங் 10 AM நாங்கள் இந்த ஃபிபொனாச்சி லெவலை பற்றி
ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்தராக வி வில் டிஸ்கஸ் ஆன் திஸ். ஸோ பேட்ச் வந்து ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கோட லிங்க் அனுப்பப்படும். நீங்கள் 9 o'clock அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு 10 o'clock வரைக்கும் இந்த மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி போகுது, எப்படி நம்ம கம்யூனிட்டியில் எல்லாருமே லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மண்டே ஒரு நல்ல ட்ரேடில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.